தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்தவர் அமைச்சரானார். தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்தவர் அமைச்சரானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அமைச்சர் பதவிக்கு வசதி படைத்தவர்கள் தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் கூட பல அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமர் பதவியை கூட அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்தவர் அமைச்சரானார். அவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஸ்மிருதி இரானி. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஸ்மிருதி இரானி. இவர் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய இளமை பருவத்தில் தள்ளுவண்டியில் அழகு சாதன பொருட்களை வைத்து டெல்லியில் தெரு தெருவாக சென்று வியாபாரம் செய்தவர். பிற்காலத்தில் அரசியலில் ஈடுபட்டார். பாஜக முக்கிய பொறுப்பாளராக மாறினார். அவர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிட்டார். ராகுல் காந்தியை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. ஏனென்று சொன்னால், நேரு குடும்பத்தின் சொந்த தொகுதி அமேதி தொகுதி என்று சொல்லலாம். ராகுல் காந்தியின் சொந்த தொகுதியிலேயே ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி தோற்கடித்தார். ஸ்மிருதி இரானிக்கு உடனடியாக மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை தோற்கடித்தவர். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக தள்ளுவண்டியில் அழகு சாதன பொருட்களை விற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.